அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله على سيدنا محمد وآله الأبرار وأصحابه الأخيار وأزواجه الطيبات الطاهرات أوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وابتغ بما آتاك الله الدار الآخرة ولا تنس نصيبك من الدنيا وأحسن كما أحسن الله إليك صدق الله مولانا العظيم. وقال نبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم إن الله يحب معالي الأمور. صدق نبي الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளிலிருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டோம், முசீபத்துகளை விட்டோம், கெட்ட முடிவுகளை விட்டோம் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் சிறப்பும் பாக்கியமும் நிறைந்த நம்முடைய இந்த நிறுவனத்திலே, மதரசாவிலே முதல்வர்களாக, அதிபராக, பேராசிரியர் பெருமக்களாக இங்கே வருகை புரிந்திருக்கிற உஸ்தாதுமார்கள், அருமையான நிர்வாக பெருமக்கள், அன்பு மாணவ கண்மணிகள், இங்கே
தங்களது பிள்ளைகளின் எதிர்காலத்தை ஒளிமயமாக ஆக்குவதற்கு தயார்படுத்திக் கொண்டிருக்கிற பெற்றோர்கள் எல்லோருக்கும் துஆ செய்துவனாக. இங்கே நான் வருவதற்கு மிகுந்த ஆர்வம் அக்கறையும் காட்டிய என்னுடைய அன்பு பிள்ளை மிஸ்பர் ஆலிம் அவர்களுக்கும் இதற்கு காரணமாக இருந்தவர்களுக்கும் கூடுதல் துஆ செய்து, சங்கை மிக்கவர்களே, இங்கே நான் மாணவ கண்மணிகளை எல்லாம் பார்த்து மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ் கொடுத்த ஒரு பெரிய காலம், கல்வி காலம், பொற்காலம். இனி ஒரு முறை இந்த காலம் வருமா என்று நினைத்து பார்த்தால் அந்த இடம் வெற்றிடமாகவே இருக்கிறது. கல்வி காலத்தை போல் இன்னொரு காலம் வருமா என்றால் அது வெற்றிடம். நான் இன்றைக்கும் படிக்கிறேன், இப்போதும் நான் மாணவன். என் பெரும் பகுதி இரவுகள், பெரும் பகுதி பிரயாணங்கள் கல்வியிலேயே தான் செல்லும். படித்துக் கொண்டே இருக்கிறேன். இதற்கு முடிவில்லை. கல்வி கற்பதற்கு முடிவே இல்லை. இன்னும் படிக்கிறேன். நான் பார்க்காத கிதாபுகள் இனி எத்தனை இருக்கிறது என்று தேடும் அளவிற்கு தேடிக்கொண்டே இருக்கிறேன். ஆனால் என் ஆசிரியர்களுக்கு முன்னால், உஸ்தாதுமார்களுக்கு முன்னால் மண்டியிட்டிருந்த அந்த பொற்காலத்தின் இனிமையும் அதில் கிடைத்த அருளும் இப்போது கிடைக்கிறதா என்றால் அதற்கு நான் சரியான விடை சொல்ல முடியவில்லை. அது ஒரு அற்புதமான காலம். இங்கே நான் பெற்றோர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்களை தான் நான் ஆரம்பமாக கவனத்தில் எடுக்க விரும்புகிறேன். என்ன தவம் செய்தீர்களோ, உங்கள் பிள்ளைகளை அல்லாஹ்வோடும் ரசூலோடும் ஆக்கும் பாக்கியம் பெற்றிருக்கிறீர்கள். அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுங்கள். என்ன தவம் செய்தீர்களோ அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தான். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை மிக உயர்வான இலக்கை நோக்கி பயணிக்க வைத்திருக்கிறார். என்னுடைய தந்தை அடிக்கடி சொல்வார்கள், எந்த ஒரு நோக்கத்திற்காகவும் உன்னை ஓத வைக்கலப்பா, எங்கள் மறுமைக்காக உன்னை ஓத வைத்தேன். பாப்பா அம்மாவுடைய சொர்க்கத்துக்காக உன்னை ஓத வைத்தோம் என்றார்கள். இன்றைக்கு அவர்கள் சுகமாக மண்ணறையில் படுத்திருக்கிறார்கள். என் காலம் துவங்கும் நேரம் முதல் முடியும் நேரம் வரை என் பெற்றோர்களுக்கு நாம் துஆ செய்யாத நேரமே இல்லை. அதை தாண்டி எங்கெல்லாம் நாம் செல்கிறோமோ அங்கெல்லாம் எத்தனை மாற்றங்கள் ஏற்படுகிறதோ, நாம் கற்றுக் கொடுக்கிற திக்ருகளை யாரெல்லாம் செய்கிறார்களோ அந்த நன்மைகளில் நித்தம் நித்தம் மண்ணறையிலும் பெற்றோர்கள் சுகமாகி கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு கிடைக்கும்? சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலதுன் ஸாலிஹுன் யதுஉ லஹு. நீங்க விட்டுட்டு போகிற மிகப்பெரிய சொத்து என்ன தெரியுமா? பிள்ளைங்களுக்கு காரை வாங்கி கொடுத்து, பங்களா வாங்கி கொடுத்து, சுகபோகமான வாழ்க்கையை கொடுத்துட்டு போறது ஒன்று நான் தடை செய்யல, தடை இல்லை. ரெண்டு தந்தை, சிறந்த தந்தை யார் என்று கேட்டார்கள். சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தருவார். ரெண்டு தந்தை, ஒருவர் தன் பிள்ளைகளுக்கு வாய்ப்புகளை வழங்கியிருக்கிறார். தாய்மார்களும் மேலே கவனம் எடுக்க வேண்டும். உங்களுக்கிடையே நீங்கள் பேசுவதை கொஞ்சம் நிறுத்த வேண்டும். உங்கள் கவனம் இங்கே இருக்குமையானால் நீங்கள் எத்தனை பெரிய பாக்கியம் உடையவர்கள் என்று உங்களுக்கு புரிய வரும். எங்கள் பிள்ளைகளை மதரசாக்களுக்கு அனுப்புவதற்கு நீங்கள் தயாரானீர்கள் இல்லையா? அது எத்தனை பெரிய கருணை. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல கேட்கப்பட்டுச்சு. ரெண்டு தந்தை இருக்கிறார். ஒருவர் தன் பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை பலமாக விட்டு போகிறார்கள். வாய்ப்புகளோடு, செழிப்போடு, பொருளாதாரத்தோடு பிள்ளைகளை ஏழைகளாக விடவில்லை, பராதிகளாக விடவில்லை. பிள்ளைகளுக்கு காசு பணத்தை, வீடு வாசலை வைத்து விடை பெற்றார். இன்னொரு தந்தை
ஒண்ணுமே இல்லாமல் விடைபெறுகிறார். பிள்ளைகளுக்கு எதையும் வைக்கவில்லை. ஐயுல் அபவைனி கைருன் யா ரசூலல்லாஹ். இமாம் புகாரி இந்த தொடரை சொல்வார். ஐயுல் அபவைனி கைருன் யா ரசூலல்லாஹ். எந்த தந்தை சிறந்தவர்? பிள்ளைங்களுக்கு காசு பணத்தையும் வீட்டையும் வாசலையும் வச்சுட்டு போற தந்தை நல்லவரா, இல்ல எல்லாத்தையும் சம்பாதிச்சு செலவு பண்ணிட்டு பிள்ளைங்களுக்கு ஒண்ணும் இல்லாம போற தந்தை நல்லவரா என்று கேட்டபோது காருண்ய சீலர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எந்த தந்தை தன் பிள்ளைகளுக்கு காசு பணத்தை, சல்லிகளை, காணிகளை வைத்து விடைபெறுகிறாரோ அவரை சிறந்தவர். நான் சம்பாதிப்பதற்கு தடை இல்லை, வருமானம் செய்வதற்கு தடை இல்லை, என் பிள்ளைகளுக்கு வளமான வாழ்க்கை வழங்கிவிட்டு போவதற்கு தடை இல்லை, பிள்ளைகளுக்கு சொத்துக்களை காணிகளை விட்டு செல்வதற்கு தடை இல்லை. அதை விட பாக்கியம், நீ விட்டு செல்லும் பொருள்களில் எல்லாம் சிறந்த பொருள் என்ன தெரியுமா? உன் மன்னரைக்கும் துஆ செய்கிற பிள்ளைகளை விட்டு செல்கின்றார். பிள்ளைங்களுக்கு சொத்தை கொடுத்துட்டு போகிறோம், அதை விடவும் பெரிய பாக்கியம். வலதுன் சாலிஹுன் யதுலு, பிள்ளைங்க உனக்கு துஆ செய்ய, மௌத்தான பின்னால் அவர் ஓதுவார், உன் கபரு ஜொலிக்கும், அவர் ஹிதுமத்து செய்வார், அந்த கூலி அங்கே வரும். லிங்க் இருந்துகிட்டே இருக்கு. நம்ம மௌத்தா போயிட்டோம்னா நம்ம முடிஞ்சு போயிட்டோம்னு இருந்து நீங்கள் நினைத்தால் அது அறியாமை. என்னுடைய ஹிதுமத்தின் கூலி எனக்கு மௌத்துக்கு பின்னாலும் உண்டு. உங்கள் பிள்ளைகள் உங்களுக்கு துஆ செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். சுபுக தொழுதுட்டு என்னுடைய ஹிதுமத்து ஊர்ல இருந்தா, சுபுக தொழுதுட்டு மதரசாவுக்கு போற வேலைகள் எல்லாம் இருந்தா முடிச்சிட்டு நேரா பாப்பா அம்மாவோட ஜியாரத். நான் ஹரமில் இருப்பேன், ஹஜ்ஜில. சுபுக தொழுத உடனே முதல் தவாஃப் பாப்பா அம்மாவுக்கா, அம்மா பாப்பாவுக்கு தவாஃப். அல்லாஹ் தௌஃபீக் செய்தான். அந்த தொடர்பு எப்படிப்பட்டது என்கிறேன். புறப்படும் போது துஆ செய்துட்டு கிளம்பிடுவோம். ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்தேன், ஹஜ்ஜை முடிச்சு வந்தது, டெய்லி ஜியாரத்துக்கு போறது, அதை நானாக ஏற்படுத்தி கொண்டது. பெற்றோர்கள் மீது இருந்த பாசம் இன்னொரு பக்கம். இன்றைக்கு நாம் இத்தனை மக்களை உருவாக்குவதற்கு அல்லாஹ் அவர்களை அல்லவா காரணமாக்கினான், அவர்களை அல்லவா காரணமாக்கினான். நீங்கள் எத்தனை பெரிய பாக்கியம் பெற்றவர்கள் என்பதை மாத்திரம் சொல்கிறேன். இந்த பிள்ளைகளை பெற்றெடுத்த பெற்றோர்கள், நீங்கள் எத்தனை நாள் தவம் இருந்தாலும் நின்று வணங்கினாலும் இதற்கு நன்றியாகாது. அவ்வளவு உயர்வை அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கிறார். என் பிள்ளை டாக்டர் ஆகிறது வேற, என் பிள்ளை பெரிய படிப்பு படிச்சுட்டு போறது வேற, என் பிள்ளை எனக்காக இந்த மண்ணிலும் வாழ்கிறார், நான் வாழ்ந்து முடிந்த பின்னால் என் மன்னரையும் சுகமாக்குகிறார். தினமும் அப்பா அம்மாவோட ஜியாரத்துக்கு போயிடுறது. ஹஜ்ஜை முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் வேலை ஜாஸ்தியாச்சு, ஆட்கள் நிறைய சந்திக்க வந்தாங்க. ஒரு 4 நாள் போகல. நான் வரலாறு எங்கோ போய் தேடவில்லை, என் வாழ்க்கையை பார்த்தேன். 4 நாள் ஜியாரத்துக்கு போகல. போறது கடமை, கடமை இல்லை, சுன்னத், முஸ்தஹப், எதற்குள்ளேயும் நான் நுழையவில்லை. அது ஒரு நன்றி கடனாக நான் செய்தேன். 4 நாள் போகல. அன்று இரவு நான் படுத்திருக்கிறேன். 4 நாள் வேலை பளு. 44 நாள் போகல. 40 நாள் ஹஜ்ஜுக்கு போயிருக்கேன். இங்க 4 நாள் ஊருக்கு வந்து போகல. அன்னைக்கு ராத்திரி படுத்திருக்கிறேன். என் தகப்பனார் வந்திருக்கிறார்கள். என் கனவிலே பாப்பா வர்றாங்க. பாப்பா வந்தா நான் கூப்பிடுறேன் பாப்பாவை, அப்பா உள்ள வாங்க. முகத்தை திருப்பிக்கிட்டான், முகத்தை திருப்பிக்கிட்டான். அப்பா வீட்டுக்குள்ள வாங்கன்னு. 2வதும் வரல. 3வது சொன்னாங்க, நீ 4 நாளா என்ன பார்க்க வரலையேப்பான்னா. 4 தினம் நீ என்ன பார்க்க வரலையே, நான் எப்படி வீட்டுக்குள்ள வர்றது? வாழ்க்கையில நடந்தது. 44 நாள் வரலன்னு சொல்லல, 4 தினம் வரவில்லை.
40 நாள் நான் ஹஜ்ஜில் இருந்திருக்கிறேன், வர முடியாது. நீங்கள் தெரிகிறீர்கள், நான் தெரிகிறேன். இல்லை, மண்ணறையில் வாழ்கிற என் பெற்றோர்களும் தெரிகிறார்கள். இது ஒரு தெய்வீக வாழ்க்கை. ஈமான் கொண்டவர்களின் கொள்கை அதுதான். வாழ்ந்தோம் முடிந்தோம் என்றால் என் அமலுக்கு பவர் இல்லை. வாழ்ந்தோம், மண்ணறையிலும் வாழ்கிறோம். நம்ம பிள்ளைங்க துஆ செய்யணும். 4 நாள் நீ வரலன்னாங்க, 44 நாள் நான் போகல, ஊருக்கு வந்து போகாத 4 நாள் வாப்பா சொன்னாங்க. உடனே அடுத்த நாள் போய் ஜியாரத்து பண்ணேன். எங்கே பெற்றோர்கள் நம்ம துஆ செய்கிறோம் என்றால் அதை எதிர்பார்த்தும் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு வசந்தம் அது. எனவே நான் சொல்வேன், நமது பிள்ளைகளை எப்படி நாம் நடத்த, முதல்ல அந்த பாக்கியம் என்னால் விளங்குங்க. உலகத்தோடு முடிந்து போகிற பாக்கியம் அல்ல. நம்ம லைஃப் லாங்கா மண்ணறையில் இருக்கிற காலம் பூரா ஒரு சுகமான மூச்சு விடுவோம் இந்த பிள்ளைங்களுடைய துஆவை கொண்டு. அல்லாஹ் தௌஃபீக் செய்வானா. நான் வந்தேன், இங்க ஒருத்தருக்கு திக்ர் சொல்லி கொடுத்தேன். அங்க போனேன், அங்க 2 பேர் திக்ர் சொல்லி கொடுத்தேன். வாட்ஸ்அப்ல யூடியூப்ல 1000 பேர் நம்ம சொல்லி கொடுக்க திக்ர செய்யறாங்க. பாப்பா அங்க அடங்கி இருக்கிறாங்க. இங்கே இந்த நாட்டில், அந்த நாட்டில், மக்காவிலே, மதீனாவிலே அங்க ஒருவர் அந்த திக்ர் செய்கிறார். அங்கிருந்து அல்லாஹ் வாப்பாவுடைய கபரை சுகமாக்குகிறார். ஏன்? அவர் பெற்ற இந்த பிள்ளை செய்த தியாகத்திற்கும் ஹிதுமத்திற்கும் அல்லாஹ் கொடுக்கிற கூலி. இது முதல் பதிவு. குழந்தைகள் என்பதை குறித்து அல்லாஹ் சொன்னான், என் கிஃப்ட் என்று சொன்னான். நமக்கு கிடைத்த பிள்ளைகள் அல்லாஹ்வின் கிஃப்ட். குழந்தை செல்வங்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, பிள்ளை இல்லாதவங்கள்ட்ட போய் கேட்கணும். யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்கள்ட்ட கேளுங்க, குழந்தையின் அருமை விளங்கும். மனிதனுக்கு நியாமத்து இருக்கும் போது விளங்காது, நியாமத்து இல்லாவிட்டாலோ இருந்தது இழந்தாலோ விளங்கும். அரபியிலே ஒரு பழமொழி உண்டு, யுஅரஃபுன் நிஅம் பஅத ஸவால். எந்த ஒரு நியாமத்தும் அது காணாம போன பின்னால் மனிதன் அதை குறித்து விளங்குவான். நல்ல நடப்பார், நடக்கிறது நியாமத்தா தெரியாது. நட கொஞ்சம் குறைஞ்சு போகும், நடக்க முடியாம படுப்பார். அப்ப சொல்வார், நான் எப்படியெல்லாம் ஓடினேன், இங்கெல்லாம் போனேன், எப்படியெல்லாம் ஆக்டிவா இருந்தேன். இருக்கும்போது உணர்ந்திருந்தால் அல்லாஹ் படுக்கவே போட்டிருக்க மாட்டாங்கிறான். நியாமத்துகளை இருக்கும் போது உணர்கிறவர்களே புத்திசாலிகள். நம்மில் பல பேர் இழந்த பின்னால் உணர்கிறோம். குழந்தைகளை குறித்து அல்லாஹ் சொன்னான், இது கிஃப்ட்ங்கிறான். ரப்பி ஹபுலி மினஸ் ஸாலிஹீன் கேட்கிறார். முதல் முறையாக இப்ராஹிம் ஜக்கரியா நபி கேட்டார்கள், ரப்பி ஹபுலி மினஸ் ஸாலிஹீன், நற்பாக்கியமுள்ள குழந்தையை எனக்கு கிஃப்டாக தருவாயாக. ஆத்து நீங்கல்ல, வருஷக்கு நீங்கல்ல, குழந்தையை கொடுன்னு கேட்கல, வெகுமதியாக கொடு. ஹிபத். அல்லாஹ் சொன்னான், யஹபு லிமன் யஷாஉ இனாஸா வ யஹபு லிமன் யஷாஉ ذுகூர் அவ் யுஸவ்விஜுஹும். அல்லாஹ் நாடியவர்களுக்கு ஆண் மக்களை, அவன் நாடியவர்களுக்கு பெண் மக்களை, அவன் நாடியவர்களுக்கு ஆண் மக்களையும் பெண் மக்களையும் கிஃப்டாக கொடுக்கிறான். அதனாலதான் அவன் குழந்தைய கொடுக்கலன்னா அவன் மேல வருத்தப்பட முடியாது. ஏன்னா கிஃப்ட் அவன் விரும்பினாதான் கொடுப்பான், விரும்பியவர்களுக்குத்தான் கொடுப்பான். யஹபு லிமன் யஷா. தாய்மார்களும் கவனியுங்கள், நான் விரும்பியவர்களுக்கு கொடுப்பேன் என்றான் அல்லாஹ். நமக்கு நம்முடைய பிள்ளைகள் அல்லாஹ்வின் ஹிபத். ஹிபத்தை எப்படி வச்சுக்க, கிஃப்ட் எப்படி பாதுகாக்க, அது நன்றி கடன் பட்டு இருக்க வேண்டும். கிஃப்ட் கொடுக்கணும்னா கிஃப்ட் வாங்குறவர் ஹயாத் வரைக்கும் நன்றியா இருக்கணும். இந்த அன்பளிப்பு கொடுக்கறது குறித்து ஒரு செய்தி படித்தேன். கொடுக்கிறவர் அன்றே மறந்துடணும், வாங்கினவர் ஹயாத் வரைக்கும் மறக்கக்கூடாது. நான் ஒருத்தருக்கு அன்பளிப்பு கொடுத்தேன்னா, கொடுத்துட்டா நான் மறந்துடணும், காலம்பூரம் சொல்லிட்டு இருக்கக்கூடாது, உனக்கு அதை கொடுத்தனே அதை கொடுத்தனேன்ட்டு. அது கொடுத்த அன்பளிப்பில் கண்ணியத்தை இழக்க வச்சிடும். வாங்கினவர் ஹயாத் வரைக்கும் மறக்கக்கூடாது, நமக்கு கொடுத்த ஆளாச்சு. கொடுத்தவர் மறக்க வேண்டும்,
வாங்கியவர் மறக்க கூடாது. எனக்கு கொடுத்த ரப்பு அதை கண்டுகொள்ளதே இல்லை, கொடுத்துட்டு அவன் அமைதியா இருந்து விட்டான், நான் ஹயாத் வரைக்கும் மறக்கலாமா அந்த ஹிபத்தை? என் பிள்ளைகள் எல்லாம் எனக்கு அவன் கொடுத்த அன்பளிப்புகள். அந்த அன்பளிப்பை நான் தக்க வைக்க வேண்டும். முதல் பாடம், அன்பளிப்புகளில் அழகாக நடப்புவார்களே அவர்கள் நன்றியாளர்கள் என்று எழுதுறாங்க. அல்லாஹ் கொடுத்த அந்த பிள்ளைங்களை அதற்கு நம்ம நன்றியோடு இருக்கணும். இரண்டாவது விஷயம், இது அமானிதம் என்றார்கள் நபிகள் நாயகம். பிள்ளைகள் அமானிதம். பெற்றோர்களின் கழுத்துகளில் மாட்டப்பட்ட அமானிதம். என் பிள்ளையின் அமானிதம். அமானிதத்துக்கு ஒரு விஷயத்தை மாத்திரம் நீங்கள் பதிவு செய்யுங்கள், மஸ்ஊலியா. அமானிதம் குறித்து விசாரணை உண்டு, கேள்வி உண்டு, பதில் சொல்லி ஆகணும். எப்படி நீ உன் பிள்ளையை வைத்திருந்தாய், அந்த பிள்ளை எப்படி நடத்தினாய்? நமது பிள்ளைகள் நம்ம அமானிதம். அமானிதத்தை எப்படி வச்சுக்கிறோம்? நான் சொல்றத மனசுல வைக்கிறது மட்டும் இல்லை, லைஃப்ல எடுக்கணும். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் கடைசி காலம் வரைக்கும் பிள்ளையை கொடுத்ததற்கு அல்லாஹ்வுக்கு நன்றியோடு வாழுங்கள். அமானிதம். அமானிதம் குறித்து விசாரணை உண்டு. அமானிதத்தை எப்படி வைத்தீர்கள், பிள்ளைகளை எப்படி வச்சோம், எப்படி உருவாக்கினோம்? பிள்ளைகள் வழி சருகுகிறார்கள் என்றால் அதற்கு முதல் காரணம் பெற்றோர்கள். இன்றைக்கு நமது இளைஞர்கள் பல பேர் போதைக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், நாட்டிலே ஆபாசங்களுக்கு அடிமைப்பட்டு இருக்கிறார்கள், தவறான போக்கில் போகிறார்கள், சருகி போயிருக்கிறார்கள், தடம் புரண்டு போயிருக்கிறார்கள். மிகப்பெரிய தலைமை இல்லை, வழிகாட்டுதல் இல்லை. எங்கோ தன் வாலிபம் அழிந்து போகிறது. பெற்றோர்களுக்கு கட்டுப்படுவதில்லை, மார்க்கம் சார்ந்து நடப்பதில்லை. இந்த தீனின் கண்ணியத்தை கொடுக்கிறார்களோ இல்லையோ, தீனின் கண்ணியம் போவதற்கு காரணமாக நமது இளைஞர்கள் இருக்கிறார்கள். யாரு காரணம்? யாரு காரணம்? அவன் அவனாக வளர்வதில்லை. அவனை வளர்த்தெடுக்கும் கடமையும் கடப்பாடும் பெற்றோர்களுக்கு சொந்தம். மறந்தீர்களா? என் பிள்ளையை நான் வளர்க்க வேண்டிய காலம், அந்த அமானிதத்தை பாதுகாக்க வேண்டிய காலம். அவன் என் மனைவியின் கருவில் தரிக்கிறதிலிருந்து பாதுகாக்க. இமாம் ஷாபி சொல்வாங்க, புள்ள வயிற்றுல தரிச்சிட்டா தாயும் தந்தை அழகா நடங்கள் என்றார். கருவுல குழந்தை இருக்கும்போது நீங்க 2 பேரும் அழகா நடக்கணும், ஒழுக்கமா இருக்கணும், உண்மையதான் பேசணும், நேர்மையா நடக்கணும். ரொம்ப உங்களுடைய ரகசிய வாழ்க்கை பெட்ரூம் கூட அழகா இருக்கணும். ஏன்? உங்களுடைய செயல்களை கருவில் இருக்கிற பிள்ளைகள் உணர்வார்கள் என்கிறார் இமாம் ஷாபி. சட்டமேதை மாத்திரம் அல்ல, மிகச்சிறந்த மருத்துவர் இமாம் ஷாபி, மிகச்சிறந்த மருத்துவர். அவர்களின் மிகச்சிறந்த அந்த வழிகாட்டுதலில் 1000 சட்டங்கள், தொழுகைக்கும் நோன்புக்கும் மாத்திரம் அல்ல, உடலை காப்பாற்ற சொன்ன சட்டங்கள் நிறைய இருக்கு. ஒழுக்கம் சார்ந்து நீங்கள் வளர வேண்டும், நீங்கள் உருவாகணுங்கிறார் இமாம் ஷாபி. ஒரு தாயும் தந்தையும் ஒழுக்கமாக வேண்டும். கருவிலே நமது பிள்ளைகள் தரிக்கிற போது உங்கள் பேச்சு அழகாகட்டும், செயல் அழகாகட்டும், வார்த்தை உண்மையாகட்டும். என்ன, உங்களை மாதிரி தான் பிள்ளைங்க. பிள்ளைகளின் ரோல் மாடல் பெற்றோர்கள், பிள்ளைகளுக்கு உஸ்வத் ஹசனா பெற்றோர்கள். நீங்க தான் அழகிய முன்மாதிரி. அந்த பிள்ளை 1 வயசுல 2 வயசுல அது நபியை பார்க்காது, சஹாபாக்களை பார்க்காது. நபி யாருன்னு தெரியாது, சஹாபாக்கள் யாருன்னு தெரியாது, நண்பன் யாருன்னு தெரியாது. அம்மா எப்படி இருக்கிறான் பார்ப்போம், அம்மா மாதிரி நடக்கும், அம்மா எப்படி பேசுறா, அம்மா மாதிரி பேசும், பாப்பா எப்படி, பாப்பா மாதிரி. பிள்ளைகள் உருவாகிற துவக்கம் பெற்றோர்களே அடிப்படை. அந்த அமானிதம் எங்கிட்ட தான் உருவாகுது. நான் எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும், எத்தனை பண்பை உருவாக்க வேண்டும், ஒழுக்கத்தை உருவாக்க வேண்டும், என்னை நான் எவ்வளவு கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும், உணர்ச்சிகளை கூட நான் அடக்கி வாசிக்க வேண்டும். பிள்ளைகள் பிறக்கிற போது நாளைய பிள்ளைகளின் எதிர்காலம் அது, கவனம் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறேன். 3வது தர்பியத்.
பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை வளமாக்கி கொடுக்கும் பொறுப்பு. அமானிதத்தை எப்படி துவக்கத்திலிருந்து கொண்டு வரணும், அடுத்து அந்த பிள்ளைங்களை எப்படியெல்லாம் வார்த்தெடுக்கணும். தாய்க்கு நிறைய பொறுப்பு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரமல்ல, இந்த மண்ணில் அவதரித்த 1,00,000 தாண்டிய நபிமார்கள் அத்தனை பேர்களும் ஒருவர் கூட பெண்ணாக பிறக்கவில்லை. மண்ணை புனிதமாக்கியவர்கள், அநீதியை அழித்தவர்கள், மிக உயர்ந்த புனிதர்களை வார்த்தெடுத்த நபிமார்கள் யாராவது பெண்ணா பிறந்திருக்காங்களா? இல்ல. ஆனா பெரிய பாக்கியம், நபிமார்களையே பெற்றெடுத்தவர்கள் பெண்கள். நபிமார்களை அவர்களின் மார்பகத்தில் பால் அருந்துவார்கள். நபிமார்கள் வளர்ந்தது அவர்களின் மடியில். நபிமார்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. ஒரு நபிட்ட போய் ஒருத்தர் நீங்க சரியா நடங்கன்னு சொல்லக்கூடாது. ஏன்? அவங்க உலகத்துக்கு அட்வைஸ் பண்ண வந்திருக்கிறாங்க. நபிமார்களுக்கே அட்வைஸ் பண்ணும் அதிகாரம் தாய்க்கு இருக்கிற. பெத்த தாய் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை அவங்க உம்மா சொன்னாங்களாம், மகனே, சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உம்மா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து சொல்றாங்க, மகனே லா தனாமு லைலா. அவங்க காலையில பூரா நிறைய வேலை, நீண்ட விரிந்த விசாலமான ஆட்சியாளர், மக்களை பாதுகாக்கணும், அமானிதம், மிகச்சிறந்த ஆட்சி. ஆனா ராத்திரி கொஞ்சம் அலுப்பு வரும், டயர்னஸ் இருக்கும். பகல் பூரா உலகம் பூரா சுத்துவாங்க, ராத்திரில கொஞ்சம் டயர்னஸ் வரும். உம்மா சொன்னாங்களாம், மகனே லா தனாமு லைலா, ராத்திரி பூரா தூங்கி கழிச்சிடாதப்பா, ராத்திரி தூங்கி விடாதே. பகலெல்லாம் மக்கள் பணி செய்ததால், சமூக பணி ஆற்றியதால், அரசியல் பணியில் ஈடுபட்டதால் இரவு நேரத்துல தூங்கி விடாதே. இன்னைக்கு நீ மிகப்பெரிய கோடீஸ்வரன், பணக்காரன், உன் கையில தான் சொத்து அல்லாஹ் கொடுத்துருக்கான். நீ ராத்திரி தூங்குனா குந்த ஃபகீரன் யௌமல் கியாமா, மறுமையில நீ ஃபகீர் ஆயிடுவேன்னாங்க. நீ எப்ப ஃபகீர் ஆயிடுவ? மறுமையில. இங்க கனி, எங்கே பணக்காரர், எங்கே சல்லிக்கு சொந்தக்காரர், எங்கே மிகப்பெரிய பொருளாதாரம் அவர்கள் காலடியில் கொட்டி கிடந்தது. கொட்டி தீர்த்தான் அல்லாஹ் சுலைமான் நபியை. உம்மா சொன்னாங்க, லா தனாமு லைலா குந்த ஃபகீரன் யௌமல் கியாமா. தூங்கி விட்டால் இரவை ரப்புக்கு முன்னால் நிற்க மறந்தால், நேரம் கொடுக்காவிட்டால் அல்லாஹ்வோடு கியாமத்துல ஃபகீரா போயிடுவேன். அங்க செழிப்பா இருக்கணும். அல்லாஹ் நம்ம எல்லாருக்கும் தௌஃபீக் செய்வானா. என் அன்பு பெற்றோர்களே, பிள்ளைகள் அழகாக வளர வேண்டும். நபிமார்களே தங்கள் பிள்ளைகளை வார்த்தெடுத்த அந்த வாழ்க்கை எவ்வளவு அழகானது. இப்ராஹிம் அத்ஹம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், நான் சின்ன பிள்ளையா இருந்தேன், எங்க வாப்பா எங்கிட்ட சொல்லுவாங்க, மகனே மதரசாவுக்கு போய் ஒரு ஹதீஸனை மனப்பாடம் செய்யணும். ஒரு ஹதீஸனை மனப்பாடம், இதா ஹபில்த ஹதீஸன், ஒரு ஹதீஸனை மனப்பாடம் செய்துட்டேன்னு சொன்னா நான் உனக்கு அன்பளிப்பா ஒரு திருகம் தருவேன்பா. எங்கே இப்ராஹிம் அத்ஹம்? எங்கே அவர்களின் தந்தை? நாம் எங்கே? ஒரு ஹதீஸை நீ போய் மனப்பாடம் செய், எங்களை வந்து சொல்லணும், உனக்கு ஒரு திருகம் கொடுக்கிறேன். ஊக்குவிக்கிற ஒரு வாழ்க்கை. மா நஹல வாலிதுன் வலதா, சல்லல்லாஹு சொல்லுவாங்க, எந்த ஒரு தந்தையும் தன் மகனுக்கு மிகச்சிறந்த சன்மானத்தை கொடுக்க முடியாது. மிகச்சிறந்த சன்மானம் அதப ஹசன், அழகிய ஒழுக்கம். பெருமானார்ட்ட கேட்கப்பட்டுச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் பெருமானார்னு நீங்க ஸலவாத்து சொல்லணும், பிள்ளைங்களுக்கும் சொல்றேன். நபியினுடைய பெயர் கேட்டு ஸலவாத்து சொல்லலைன்னா அதை விட இழப்பும் நஷ்டம் ஒன்றும் இல்லை. அல்லாஹ் நபி அவர்கள் மீது அன்பும் நேசமும் வைத்து வாழ தௌஃபீக் செய்வானாக. நபி இல்லை என்றால் இந்த தீன் எங்கே? நான் எங்கே? என் ஈமானின் வெளிச்சம் எங்கே? நமது மூச்சோடு உயிரோடு முஹம்மது ரசூலுல்லாஹ் கலக்க வேண்டும். என் இபாதத்தில் அவர்கள் இருக்க வேண்டும், என் வாழ்க்கையில் இருக்க வேண்டும், என் குடும்பத்தில் இருக்க வேண்டும், என் தொழிலில் இருக்க வேண்டும், என் கண்ணியத்தில் இருக்க வேண்டும். நடமாடும் இடமெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹ் இருக்க வேண்டும். இருப்பார்களா? நீ ஜெயிக்கிறாய். வலமு
அன்ன ஃபீக்கும் ரசூலல்லாஹ், ரசூலுல்லாஹ் உங்களுக்கிடையே இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? நான் படுக்கிற போது ரசூலுல்லாஹ் படுத்த படுக்கை என் கண் முன்னால் நிற்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்களுக்கு தான் சொல்றேன், நபியின் பேரை கேட்டா ஸலவாத்து சொல்லிடணும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. இப்போதே நீங்கள் முஹப்பத்துர் ரசூலை கொண்டு உருவாக்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது அன்பு கொண்டு அல்லாஹ்வின் மீது மிகச்சிறிய கவனம். நான் அல்லாஹ்ட்ட கேட்கிற துவா, ஒரு பொழுது ஒரு வினாடி உன்னை மறந்து நான் வாழக்கூடாது. அப்படி ஒரு வினாடி உன்னை மறக்கும் நிலை வந்தால் அதற்கு முந்தி வஃபாத்தை நசீபாக்குவாயா. நான் ரப்பை மறந்த நேரமே இல்லை. மாணவியின் உயிரோட்டமான சுன்னத்தை விட்டும் தூரமாகுவதும் இல்லை. வாழுங்கள் என்கிறேன். வாழ்வதுதான் உங்கள் எதிர்காலம். வாழ்வதுதான் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம். நீண்ட தூரத்தில் இருந்து வந்து பேசுறோம்னா கேட்பதோ ரசிப்பதோ அல்ல, நாளைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும். மகனை இதா அபில்த ஹதீஸா, ஒரு ஹதீஸ நீ மனப்பாடம் செய், ஒரு திருகம் கொடுக்கிறேன்னாங்க. இப்ராஹிம் அதுக்கு முடியும் வாப்பா. அவர் சொன்னா நான் போய் ஒரு ஹதீஸ மனப்பாடம் செய்வேன். பாப்பா ஒரு திருகம் கொடுத்துருவாங்க. 2வது நாள் காலையில் எழுதி சொல்லுவாங்க, ஓப்பா இதா அபில்த ஹதீஸைன், 2 ஹதீஸ மனப்பாடம் செய், 2 திருகம் கொடுக்குறேன்பாங்க. 2 ஹதீஸ மனப்பாடம் செய்வேன். அப்பா 2 திருகம் கொடுப்பாங்க. அப்ப நான் ஒரு நாள் கேட்டேன், அப்பா இன்னைக்கு 3 ஹதீஸ்னா 3 திருகம், நான் 5 பண்ணிட்டா 5 தருவேன்பா. 5 ஹதீஸ மனப்பாடம் செய்ய 5 தருவேன். அப்படி நான் ஹதீஸின் பல்லாயிரங்களை மனப்பாடம் செய்தேன். என் ஹதீஸின் மனப்பாடத்துக்குள்ளால் நான் என் தந்தையை பார்த்தேன் என்றார். யாரை பார்த்தேன்? என் தந்தையை. பெற்றோர்கள் அப்படி இருக்க வேண்டும். என்னுடைய ஹாஃபில் பட்டமளிப்பு விழாவுக்கு வாப்பா வந்தாங்க. நான் திருக்குரானை மனனம் செய்து ஹாஃபில் பட்டம் வாங்குறேன். வாப்பா வந்தாங்க. அங்க பேசப்பட்டுச்சு, பிள்ளைங்களை ஹாஃபில் ஆக்குனா அவங்களுக்கு சொர்க்கத்தில் அல்லாஹ் கிரீடம் அணிவிப்பான். அப்படி அந்த பேச்சை கேட்டுட்டு வாப்பா வீட்டுக்கு வந்தவொடனே என் தம்பியை ஓத வச்சாங்க. நீனும் ஹாஃபில் ஆகுன்னா. அந்த வார்த்தை பெற்றோர்களுக்கு கிரீடம். பிள்ளைகளை ஹாஃபில் ஆக்கினான். நான் எங்க வாப்பா அம்மாட்ட அடிக்கடி சொல்றேன், நீங்க நிம்மதியா வாழுங்க, நிம்மதியா மௌத்தாகலாம். காரணம், பயப்படவே வேண்டாம், என்னை ஆலிமாக்கி விட்டீர்கள், ஹாஃபில் ஆக்கி விட்டீர்கள், உங்களை சொர்க்கம் கூட்டு போற பொறுப்பு எனக்கு உண்டு சொன்னவங்க உத்தம நபிகள். நான் தகுதியோ இல்லையோ, ஒரு ஹாஃபில் தன் பெற்றோர்களை சொர்க்கம் கூட்டு செல்வார் என்று நபிகள் நாயகம் சொன்ன வார்த்தை ஹக்கும் சத்தியம். நம்புங்கள். அப்பா அம்மாவை நிம்மதியாக துன்யாவிலிருந்து போக போது அந்த நிம்மதி காற்றோடு போறாங்க. நம்ம பிள்ளைய ஹாஃபிஸ் ஆக்கிட்டோம், ஆலிம் ஆக்கிட்டோம்.